தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு மிகவும் முக்கியமான சில புதிய அறிவிப்புகளை இப்போ கேஸ் ஏஜென்சி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசும் சரி. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குடும்பங்கள் சமையலுக்காக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி சிலிண்டர் வாங்கும் போது சீல் சரியா இருக்கா, எடை சரியா இருக்கா அப்படின்றது பொதுமக்கள் அதிக அளவில் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சிலிண்டரில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்களை செக் பண்ணுறதுல தெளிவான புரிதல் இல்லை. ஸோ அதை பற்றின விவரம் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ற புதிய மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அப்டேட்டை. அது என்ன அப்படின்னா, சிலிண்டரோட தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 உலோக கம்பிகள் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு கம்பியில் பார்த்தீங்கன்னா B26, A26 இந்த மாதிரியான விஷயங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா அது எக்ஸ்பைரி டேட்டை குறிக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ABCD அப்படின்னா என்ன அப்படின்னும் அந்த 26 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். மாதங்களில் தான் இது குறிப்பிடுது. ஏங்கிறது ஜனவரி முதல் மார்ச் வரையும், பிங்கிறது ஏப்ரல் முதல் ஜூன் வரையும், சிங்கிறது ஜூலை முதல் செப்டம்பர் வரை, டி அப்படிங்கிறது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் நம்பர்கள் கொடுத்துருக்காங்க 22, 26, 28 அப்படின்னா ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா வருஷங்களை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு B26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாதம் ஜூன் வரை அந்த பிங்கிறது 26ன்றது 2026 குறிக்குது. ஸோ அதற்குள்ளாரையே அதுதான் அதோட எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு நிறைய மக்கள் நினச்சிட்டு அதை ரிட்டர்ன் பண்றதாகவும் அதற்கு அது பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்து. இது நிர்வாக தேவைக்காக பயன்படுத்தும் சோதனையோட கால குறியீடு மட்டுமே அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த சிலிண்டரை செக் பண்ணி ஆலைக்கு எடுத்துட்டு போய் செக் பண்ணி அதை அந்த சிலிண்டரை பிரித்து சோதனைக்கு உட்படுத்தி அந்த சோதனையில் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வேற சிலிண்டர் அந்த சிலிண்டரை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இல்லை அது தேர்ச்சி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த சிலிண்டரை வண்ணம் பூசி புதிய எண்ணெய் போட்டு அப்போ செக் பண்ணுறதுக்கான அந்த குறியீடு என்னமோ அதை போட்டு மறுபடியும் அதை விநியோகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இது முற்றிலும் எங்களுக்கான ஒரு விஷயம்தான். நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை கருதிக்க வேண்டாம் அப்படின்ற அப்டேட்டை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சிலிண்டர் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை உடனே எங்கேருந்து பெற்றீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் அந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் போது அந்த சீல், எடை, வெளிப்புற நிலை இதையும் சோதிக்க வேணும் அப்படின்னும், துருப்பிடித்த இல்லைனா சேதமடைந்த சிலிண்டர்கள் வந்துச்சு அப்படின்னா உடனே அதை புகார்கள் செய்யுங்க அப்படின்ற அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க கேஸ் ஏஜென்சி தரப்புக்கு கால் பண்ணி. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது இன்னுமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.